வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் எக் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அரிசியை 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்காக 2 வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, அதுக்கப்புறமா 3/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 பிரியாணி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை சேர்த்து நல்லா ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் நிறமாயிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ முட்டையை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ முட்டையை ஃப்ரை பண்ணியாச்சு. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்குவோம். மசாலா கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 3 வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தில் பாதி போல் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிற ஃப்ரைட் ஆனியனை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு விசில் ஆகிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் நல்லா வெந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், எக் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.